குட் மார்னிங் மாதாஜி. குட் மார்னிங். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இப்போ ட்ரிப்பு போயிட்டு வந்தால மைசூருக்கு, அங்கே வந்து ஒரு ரசம் சாப்பிட்டேன். அந்த ரசம் வந்து ஒரு மாதிரி நாக்கில் ஒரு டேஸ்ட்டு கொடுத்துச்சு. அந்த அப்படியே கொண்டு வரலான்னு சொல்லி ஐடியா பண்ணி நான் மைசூர் ரசம் வச்சு பார்த்தேன். சூப்பராக வந்தது. அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அது வேறு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுருந்தீங்க, மைசூர் ரசம் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு. அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மைசூர் ரசம் வைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தனியா, துவரம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயமும் கடுகும், மிளகு, பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா. இது வந்து ஒரு 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு புளி, ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, திட்டமான தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு தேவையான பொருள். கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ வந்து கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் காயிட்டோம். கடாய் காஞ்சிடுச்சு. துவரம்பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனி தான் வறுக்கணும். அப்போ தான் அந்த வாசனை வந்து நல்லாயிருக்கும். ஒன்றா போட்டால் ஒன்று தீஞ்சிரும், ஒன்று ஒரு மாதிரி ஆகிடும், நல்லா இருக்காது. அதனால் தனித்தனியாக வறுத்துக்கோங்க, கொஞ்சமாக இருந்தாலும். துவரம்பருப்பு வறுக்கிறேன். லைட் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். மைசூர் ரசம் வந்து அவங்க எப்படி செய்வாங்க அந்த மாதிரி மெத்தடில் செய்யலை. நான் அங்கே சாப்பிட்டு பார்த்து அந்த டேஸ்ட்டுக்கு நான் என்னோடய ஸ்டைலில் செய்கிறேன். இப்படி தான் அவங்க வச்சுருப்பாங்க, இப்படி தான் வறுத்துருப்பாங்க, இந்த வறுத்து தான் வச்சுருப்பாங்கன்ற ஒரு ஐடியாவில் செஞ்சேன். எனக்கு அந்த டேஸ்ட்டு பக்காவாக வந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். துவரம்பருப்பு நல்லா ப்ரௌனாக வறந்துருச்சு. இப்போ தட்டில் மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு தனியா. தனியாக நல்லா வறந்துருச்சு லைட்டாக. இதையும் போட்டுடலாம். இப்போ வந்து மிளகு, எவ்வளோ அளவு மேம்? 1/2 ஸ்பூன் மிளகு. மிளகு நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம். இப்போ எடுத்துடலாம். கால் ஸ்பூன் கடுகும் வெந்தயமும். நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். ஒரு 6 காஞ்ச மிளகா, ஒரு முழு பூண்டு. இது எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்சமாக காஞ்ச மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை. அப்படியே எடுத்துடலாம். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து ரசத்தை தாளித்து வச்சிடலாம். கடுகு, பெருங்காயம். பெருங்காயம் ஏற்கனவே பொரிச்சது தான். 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிக்கலாம். இதுவும் அப்படியே இருக்கட்டும். இப்போ ரசம் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ புளியை கரைச்சிடலாம். புளி அப்படியே வடிகட்டிடுறேன். புளி கரைச்சி வடிகட்டி வச்சாச்சு. இப்போ தக்காளி, ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி கரைச்சிடலாம். கை நல்லா அழுத்தமாக இருந்தால் 3 தக்காளி அப்படியே போட்டு கரைக்கலாம். எனக்கு கொஞ்சம் கை வலிக்குதுனால கட் பண்ணி போட்டு கரைக்கிறேன். இந்த ரசத்துக்கு வந்து நல்ல தக்காளி, பழுத்த தக்காளி இருந்தால் ரசம் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்ல கூழ் மாதிரி இந்த மாதிரி கரைச்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ரசம். இப்போ கரைச்சி வச்ச புளியை இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கையில் வடிகட்ட தெரியாதவங்க ஜல்லடை வச்சு வடிகட்டிடுங்க, துப்பி இல்லாமல். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி
சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். போதும். இப்போ கரைச்ச புளி தண்ணி தக்காளி சேர்த்து அப்படியே கொதிக்க வச்சிடலாம். உப்பு போட்டாச்சு, பச்சை மிளகாய் போட்டாச்சு, புளி தக்காளி கரைச்சி இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். அது நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வறுத்து வச்ச பொருள்லாம் ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம். எல்லாம் ஒன்றா போட்டுறோம் மிக்சியில். பூண்டு லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். இது ஒரு 2 அரை அரைச்சிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிடுறேன். வறுத்து அரைச்ச ரசத்தோட மசாலா இதை அப்படியே சேர்த்துடலாம். அரைச்ச மசாலா போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி, இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். இல்லைன்னா மசாலாலாம் ஒரே இடத்துல நிற்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். அந்த கோவிலில் எடுத்து வந்து ஊற்றுனாங்கல்ல ரசம், அந்த ரசம் அண்டாவே இந்த கலர் தான் இருந்தது. இந்த மாதிரி தான் நல்லா டார்க்காக இருந்தது. அதில் இம்ப்ரெஸ் ஆகிட்டியா? அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இனிப்பு அங்கே, நம்ம இனிப்பு வந்து போடலை. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த எடுத்து வச்ச உப்பு போட்டுடலாம். என்ன இந்த ரசம் இவ்வளோ கொதிக்குது? இந்த கொதிச்சா தான் இந்த ரசம் அந்த மசாலா வறுத்த மசாலா சேர்ந்து கொதிக்க கொதிக்க அந்த டேஸ்ட் வருது. ரசம்னாலே கொதிக்கக்கூடாது தானே? ஆமாம், ரசம் நம்ம வந்து இந்த மாதிரி ஓரம் லேசாக கொதி வந்தோடனே இறக்கிடுவோம். அது நார்மல் ரசம். இது வந்து மைசூர் ரசம். அதனால் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி தான் அந்த பாத்திரமே இருந்தது. கலர்ஃபுல்லாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப பார்க்குறதுக்கு. இப்போ வந்து ஏற்கனவே நான் தாளித்து வச்சுருக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம் இதை அப்படியே இதில் சேர்த்துட்றேன். அவ்வளோதான். கொதிக்கிட்டோம் சார் நல்லா. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை பச்சையாக. மைசூர் ரசம் ரெடி. மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு கலர்ஃபுல்லாக. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். மைசூர் ரசம் ரெடி. இதே மாதிரி நீங்கள் இதே அளவோடு சேர்த்து வறுத்து அரைச்சி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மைசூர் ரசம் தானா இல்லை நம்ம ரசமானு சொல்லிவிட்டு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.